கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கதவணை இன்னும் முழுமையான பயன்பாட்டுக்கு வராத நிலையில் கதவணை வழியாக கொள்ளிடம் ஆற்று நீர் நேராக கடலில் கலந்து வருகிறது. இதனை தடுத்து நீரை தேக்க வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். இந்த கதவணையின் முக்கியத்துவம், இங்குள்ள பிரச்சனையை பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகளுடன் தொகுப்பாக பார்க்கலாம். மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படும் காவிரி நீர் முக்கொம்பு மேலணை, கல்லணை, கீழணை வழியாக கடலை சென்றடைகிறது. இந்த கீழணையில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் கடலூர் மாவட்டம் ஆதனூருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலத்திற்கும் இடையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுதான் இந்த கதவணை. இந்த கதவணையின் முழுமையான காட்சிகளை பிரத்யேகமாக படம் பிடித்துள்ளது புதிய தலைமுறை. கொள்ளிடம் ஆற்றில் வரும் நீர் கல்லணைக்கு பிறகு நேராக கடலில் கலக்கும் என்பதால் தடுப்பணை மற்றும் கதவணைகள் கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக கட்டப்பட்டதுதான் இந்த கதவணை. தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் பயன்பெறக்கூடிய இந்த கதவணை பயன்பாட்டுக்கு வந்தால் 1 TMC வரை தண்ணீரை தேக்கலாம். 50,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். அணைக்கரை திறந்து விட்டாங்கன்னா டோட்டலாக எல்லாமே கடலுக்கு தான் போகுது. இப்போ இந்த அணை கட்டினதுனால இப்போ மக்களுக்கு கொஞ்சம் விவசாயத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக இந்த மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த உள்ள கிராமங்கள், இந்த பக்கத்தில் உள்ள வாய்க்காலுக்குமே பாசனத்துக்கு இது போட்டதுனால கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளட்டு நடத்தால் அக்டோபர், நவம்பரில் ஓரிய தண்ணியை வந்து மட்டும்தான் கொள்ளிடத்தை திறந்து விடுவாங்க. மற்ற நேரத்தில் தண்ணி அங்கே தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணி திறந்து விடுற தண்ணி சாட வேஸ்ட்டாக போய் கடலில் தான் கலக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி ஆட்சியாளர் வந்து மாரி ஒரு தடுப்பணை கட்டணும்னு சொல்லி ஒரு இது போட்டு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. பணிகள் முடிக்கப்பட்டும் இதுவரை கதவணைகள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் மேட்டூரில் திறக்கப்பட்ட நீர் கொள்ளிடத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆதனூர், குமாரமங்கலம் இடையே உள்ள கதவணை வழியாக கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. கதவணை பணிகள் முடிக்கப்பட்டும் ஏன் இன்னும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு பணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை, மத்திய அமைச்சகத்தின் சுற்றுச்சூழல் அனுமதிக்காக காத்திருப்பதாக தெரிவித்தனர். பணிகள் தொடங்கும் முன்பாக அனுமதி பெறுவதற்கு பதிலாக பணிகளை முடித்துவிட்டு சுற்றுச்சூழல் அனுமதிக்காக காத்திருப்பது வருத்தமளிப்பதாக கூறுகின்றன விவசாய சங்கங்கள். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.